இப்போ நம்ம இந்த கோள்களோடு நமக்கு இருக்கிற தொடர்பை பக்தி மார்க்கத்தில் நமக்கு எப்படி கொடுத்தாங்க அதை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த அருணகிரிநாதருடைய பாட்டு கடைசியாக நீங்கள் தானே பாடினீங்க, நீங்கள் பாடினீங்களா? யார் பாடினது? கனகராணி அம்மா பாடினாங்களா? நாளென் செய்யும், ஒரு நிமிஷம் சேர்ந்து நின்று சொல்லுங்க பார்க்கலாம். நாளென் செய்யும் பன்னிரு தோளும் என் முன்னே தோன்றினே அப்படின்னு சொன்னாங்களா? ரைட். இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்ன? நாளென் செய்யும், வினைதான் என் செய்யும். என்னுடைய கர்மா என்ன பண்ணும்? திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த நாள்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது, வினை என்னை ஒன்றும் பண்ணாது, கோளும் என்னை ஒன்றும் பண்ணாது. எப்போ? குமரேசன். குமரேசன் யாரை சொல்றாரு? அவரு முருகரை சொல்றாரு. முருகரை தான் சொல்றாரு, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றாரு? குமரேசன் முதல்ல என்ன சொல்றாரு? இரு தாளும், அதாவது 2 பாதங்கள். நான் சொல்றதெல்லாம் கூட்டிங்க. இப்ப எத்தனை? நீங்க தான் மேக்ஸ் மாஸ்டர். இப்போ 2 ஞாபகம் வச்சுங்க. இரு தாளும், அடுத்தது 2 காலில் எத்தனை சிலம்பு இருக்கும்? 2. எவ்வளோ ஆச்சு? 2 தண்டையும் 2 6. தாளும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும், சலங்கு 2 எவ்வளோ ஆச்சு? 8 ஆச்சா? ஷண்முகமும் 8 6 எவ்வளோ? 6 முகம் அவருக்கு. ஷண்முகம்னா 6, 8 6 எவ்வளோ? 14. 6 தலைக்கு பன்னிரு தோளும், 6 2 எவ்வளவு? 12. எவ்வளோ ஆச்சு? 26 ஆச்சா? கதம்பமும் கையில் வச்சிருக்காருல்ல 1 எவ்வளோ ஆச்சு? அவதான் அந்த 27 நட்சத்திரங்களை தான் இப்படி சொன்னாங்க அந்த பாட்டில். நீங்க அதை ஒன்று இந்த 27 நட்சத்திரத்திலேருந்து வருகின்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுது? நியூட்ரலைஸ் பண்ணும். பாசிட்டிவா வந்தா நம்ம என்ன பண்றத? சந்தோஷமா ஏத்துக்கிறோம். எதிர்மறையா நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் சஞ்சலப்படுறோம், மனசு கஷ்டப்படுறோம். அதை நம்ம என்ன பண்ணலாம்? இது மாதிரி சொல்லும் பொழுது இதை பக்தியில இப்படி கொடுத்தாங்கன்னா நாம இது அப்படியே வெறுமை அப்படியே படிச்சுட்டு போனா அந்த பலன் கிடைக்குமா? அப்படிலாம் கிடைக்காது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல நான் இதை போட்டுட்டு எனக்கு தெரியல, காதால கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம். ஆனா நாம என்ன தவறு பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அதை அங்க ரெக்கார்டு ஓடிக்கிட்டே இருக்கோம், இங்க நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் பாட்டுக்கு பாட்டை போட்டு விட்டு வேலை செய்வேன்னு சொல்றேன் பாருங்க, அதுவும் பலன் இல்லை. அது போட்டாச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா மானச ஜபம் அப்படின்னு பேர். காது கேட்கணும், அப்படியே உள்ளுக்கு நீங்க அதுவா மாறிடணும். அப்படி இருந்தா தான் இதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த கோள்களுக்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறது. இதை சயின்ஸும் இன்னைக்கு ஆராய்ச்சி சரியான முறையில் இந்த ஆராய்ச்சியெல்லாம் கரெக்டாக சயின்ஸும் இதை செய்து கொண்டிருக்கிறது. ரைட். இப்போ கோளரி பதிகத்தை பற்றி நம்ம இவ்வளோ பார்த்தோம். மகரிஷி நமக்கு ஒரு கோளறு பதிகத்தை கொடுத்தார், தெரியுமா? இப்போ கோளறு பதிகத்தில் ஒரு பாட்டு பாடினீங்களா? என்ன பாட்டு பண்ணீங்க? வேயுரு அந்த பாட்டு பாடணும் இல்லையா? அந்த மாதிரி மகரிஷி நமக்கு ஒரு கோளறு பதிகத்தை கொடுத்தார், தெரியுமா? இந்த பாட்டு அருட்பேரற்ற கருணையிலாளா. இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவகோள்கள்
நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல். தன்வயமாய் தானதுவாய் தவறிடாதியங்கும் உன் தன்மையினை எல்ன எல்ன உன் தன்மையினை எல்ன எல்ன தவமது ஆனந்தமே. பஞ்சபூத நவகிரக தவமது ஆனந்தமே. இதான் மகரிஷி நமக்கு கொடுத்த கோளறுப்பதி. அதில் மகரிஷி என்ன சொல்றாரு? 9 கோள் எடுத்துட்டு வராரு, நட்சத்திரங்கள் எடுத்துட்டு வராரு, கோளறுப்பதிகத்தில் இருக்கிறதையும் திருப்புகழில் இருக்கிறதையும் என்ன பண்ணாரு? சேர்த்து கொடுத்தாரு மகரிஷி. ஆனால் நாம் பக்தி மார்க்கத்தில் இருந்தவங்க இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு மெத்தடில் போனாங்க, இறைவன்கிட்ட கேட்டாங்க, சாதிச்சாங்க அவங்கெல்லாம். ஆனால் நாமெல்லாம் கடவுள்கிட்ட சரியான முறையில் நமக்கு எதுவுமே கேட்க தெரியாது. நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கேட்க தெரியாது. அம்மா கூட ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு ராஜா தன் நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு நகர்வலம் மாறு வேஷத்திலே போறார். ஊரை சுற்றி பார்க்குறாரு. ஊர் செழிப்பாக இருக்குது, மக்கள்லாம் அமைதியாக இருக்காங்க, நல்லா மக்கள்லாம் இரவு தூக்கத்தில் இருக்கிறாங்க, நல்ல ஒரு சந்தோஷமாக அவர் வரார். அரண்மனையை நோக்கி கிட்டக்க வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு ரோடு ஓரத்தில் ஒரு வசதி எதுவுமே ஆதரவு இல்லாத ஒரு மனிதர் ஒரு கிழிந்த ஆடையோட குளிரில் படுத்துட்டு இருக்காரு. உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தன்னுடைய ராஜ்யத்திலே இப்படியும் ஒருத்தர் இருக்கானா, நான் இவ்வளோ நேரம் நான் நல்லா என் ராஜ்யம் நல்லா இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் என்ன பண்ணார்? நின்று தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுங்கிற அந்த தர்ம சாஸ்திரத்தை ஒரு அரசன் கூட மீறலை அந்த காலத்தில். இன்றைக்கி நாமெல்லாம் பசங்க தூங்கினா எழுதுன்னு 10 தடவை அடிக்கிறோமே, அதெல்லாம் எழுப்பவே கூடாது பசங்களாம். அப்படிலாம் அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க பாருங்கள், கேட்டுக்கோன்றாங்க பாருங்கள். கரெக்ட் தான். பசங்கள்லாம் 18 வயசு வரைக்கும் அவங்கள தூக்கத்தில் எழுப்பவே கூடாது. 18 வயசு வரைக்கும் அவங்களுக்கு அது கிஃப்ட்டு. ஞாபகம் வச்சுங்க, எழுப்பக்கூடாது. மாதிரி குழந்தைங்கள்லாம் எழுப்பாதீங்க. அப்போது அந்த அவர் எழுப்பலை அந்த வயதானவரை. தன் மேலே இருக்கிற அந்த பட்டு தங்கத்தினுடைய தங்க ஜருகியால் போட்ட பட்டு அந்த துணி அதை எடுத்து அந்த வயதானவர் மேலே போடுறாரு. அவர் கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் உஷ்ணம் வந்த உடனே டக்குன்னு கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சி எழுந்து பார்க்குறாரு. பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறத பார்த்தோன்னே பழுந்து எழுந்து உட்கார்றாரு. கவலைப்படாதப்பா, நான் அந்த நாட்டினுடைய ராஜா மாறு வேஷத்தில் வந்திருக்கேன், எல்லாத்தையும் சொல்கிறார். நாளை காலையில் நீ அரசவைக்கு வா, உனக்கு நான் உதவி செய்கிறேன். நீ அரசவைக்கு வரும்போது உன்னை விட மாட்டாங்க. இது இப்போ நான் மேலே போத்திருக்கிற இந்த அங்கியோட வா, உன்னை விட்டுருவாங்க, இதுதான் சிம்பிள் அப்படிங்கிறார். அடுத்த நாள் இந்த வயதானவர், இந்த குடியானவர் அங்கே போகிறார், அரசவைக்கு போகிறாரு. மகாராஜா அங்கே உட்காந்துருக்கிறாரு, மன்னர் இவரெல்லாம் அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க. அப்போது இவர் வந்தோடனே நிற்க வைக்கிறாங்க. அப்போது மன்னர் சொல்கிறாரு மந்திரிங்கிட்டெல்லாம், இது மாதிரி நேற்று நடந்தது, இது இவர் வந்திருக்கிறாரு, இவருக்கு நான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான குடியானவர்கிட்ட கேட்டார். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் இப்போது கொடுக்குறேன், ஆனால் நீ கேட்குறது ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் கொடுக்குறேன், நீ கேட்குறது ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டார். இப்போ இந்த இடத்துல அந்த வயதான குடியானவனா நாம் இருந்து நாம் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னோன்னா நாம் என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? முதலமைச்சர் பதவியா? ஆட்சியில் பங்கா? இது யார்? அது ராஜ்யம் வேணும், ராஜ்யம் வேணும்.
ராஜாவே வேணும், சொத்து வேணும், அரசாங்க வேலை வேணும், இதெல்லாம் நம்ம கேட்போமா மாட்டோமா? இது அத்தனையும் நாம் கேட்போம். ஆனால் அந்த வயதான குடியானவர் என்ன தெரியுமா கேட்டார் அவர்கிட்ட? நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, எனக்கு ஒரே ஒரு கவலம் கஞ்சி கொடுங்கன்னு கேட்டார். அதோடு அந்த கதையை முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் உபநிஷத்தில் வர கதைகள் முடிஞ்சிடுச்சுது. அந்த கதையை முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த கதையை சொல்கிறாங்க, இதில் அந்த வயதான குடியானவன் தான் நாமெல்லாம். எல்லாத்தையும் கொடுக்குற தயாராக இருக்கிற ராஜான்னு சொல்கிறது தான் யார்? இறைவன். உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு இறைவன் என்ன பண்ணுறான்? தயாராக இருக்கிறான். ஆனால் அவங்கிட்ட போய் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற இறைவன் கிட்ட போய் அந்த குடியானவன் ஒரு கவலம் கஞ்சி கொடுன்னு கேட்டா மாதிரி நாம் என்ன பண்ணுறோம்? இறைவன் கிட்ட எனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு வீடு வாங்கணும், எனக்கு இந்த இடத்துல கார் வாங்கணும், இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும், என் பொண்ணுக்கு இந்த இடத்துல ஒரு கல்யாணம் அமையணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், என் பொண்ணுக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கணும், காலேஜ் சீட்டு, என் பொண்ணு டாக்டர் ஆகணும், என் மருமக இப்படி இருக்கணும். இப்படி சின்னதாக தான் நம்ம கேட்குறோம். அதனால் நமக்கு இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு தெரியாது. தெரியாமல் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சிக்கிப்போம். ஆனால் நம்ம ஏன் கேட்கக்கூடாது? அடுத்தது இறைவன்கிட்ட நல்லா ஞாபகம் வச்சுங்க, மனிதனாக பிறந்தவர்கள், நல்லா ஞாபகம் வச்சுங்க, மனிதனாக பிறந்தவர்கள் இறைவன்கிட்ட நாம கேட்கக்கூடாது. இதுதான் சட்டம். அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. இறைவனை வணங்கலாம், ஆனால் வணங்கும் போது என்ன பண்ணக்கூடாது? நம்ம நான் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் கேட்க, எனக்கு அதை கொடு இதை கொடு, இதெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது இறைவன் கிட்ட. நம்ம ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்போ நம்ம அம்மாவனுடைய வயத்தில் கருவாக உருவானமோ அந்த உருவான நேரத்திலேயே இறைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கரு மையத்தில் 7 கட்டளைகளை நிர்ணயம் பண்ணிட்டான். அப்போவே கருவாக உருவாகும் பொழுதே 14வது நாளே நீ எங்கே பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், என்னவா பிறக்கணும், எங்கே வாழணும், எப்படி வாழணும், எங்கே நீ இறக்கணும், எப்படி இறக்கணும். இந்த 7ம் எப்போ தீர்மானம் ஆயிடுச்சு? நம்ம 14வது நாள் அம்மா வயத்தில் கருவா உருவானம் பாருங்க, அப்பவே தீர்மானம் ஆயிடுச்சு. அந்த தீர்மானத்தை யாராலையும், இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பதிவை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப நீ என்னதான் வேண்டினாலும் உனக்கு எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். ஒரு கருமுட்டையோட போய் ஒரு உயிரணி அந்த க்ஷண நேரம் ஒரு அம்மா தலைவாரிட்டு இருந்தா சீக்கிரம் வழுக்க மண்டியான குழந்தைங்க சீக்கிரம் வழுக்க மண்டியாடுறாங்க பார்த்தீங்களா? அந்த குழந்தை அப்படி பிறக்குது. ஒரு கரு உருவாகும் போது கண்ணை மயில் வச்சுட்டு இல்லை கண்ணை கசக்கிட்டு இருக்கும்போது கரு உருவாச்சுன்னா 1.5 கண் பார்வையில குழந்தைங்க பிறகு. குழந்தைங்க மேல தப்பு இல்லை, அம்மா மேல தப்பு. அம்மா என்னெல்லாம் அம்மாவுக்கும் தெரியாது, அது அம்மாவுக்கும் தெரியாது. அவங்க தலைவாரிட்டு இருப்பாங்க, அப்ப கரு சேர்ந்துடும். அந்த முட்டையோட போய் முட்டையை உடைச்சிட்டு நீ கெட்டு உள்ள போவாங்க. உள்ள போற சமயம் இது சாமிஜியும் புக்ல எழுதிருக்காங்க. மருத்துவத்தில், தமிழ் மருத்துவத்துல ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அன்னைக்கு மோஷன் வரல அந்த அம்மாவுக்கு, அன்னைக்கு கரு உருவாயிடுச்சுன்னா மந்த புத்தி உள்ள குழந்தைங்க பிறக்கும். ரொம்ப எது இருக்கிறதாலும் ஒரு புரிதல் இல்லாத குழந்தைங்களா இருக்கும். இப்போ வேலைக்கு போற பெண்ணா இருக்கிறாங்க, யூரினும் போட யூரின் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, சிறுநீரகம் மோஷன் 2மே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, மலம் ஜலம் 2 கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் சைல்டு ஆட்டிசம் குழந்தைங்க பிறகு. அந்த மாதிரி ஒரு லிஸ்டே இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி இருக்கோம்? நல்லா தானே பிறந்திருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கல்யாணம் பண்ணிட்டுன்னா இன்னும் கொஞ்சம் மூக்கு ஷார்ப்பா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கலரா இருந்திருக்கலாம், கொஞ்சம் முடி நீட்டமா இருந்திருக்காங்க, யோசிக்கல. அப்படி பண்ணவே கூடாது. அதுதான் அந்த அப்பா அம்மாவுடைய புண்ணியம் நாம இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் செய்த புண்ணியம் ஒரு கோள்களோட சஞ்சார். புரியுதா? அந்த கரு உருவார நேரம் அம்மா கூட தெரியாது, அம்மா மேலேயும் தப்பு கிடையாது, அம்மாவுக்கும் தெரியாது. அதுவும் ஒரு பதிவு தான், அதுவும் ஒரு பதிவு தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கரு உருவாகிற நேரத்துல ஒரு கடினமான பொருள் அம்மா வாயில வச்சுட்டு கடிச்சிட்டு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா பிறக்கிற குழந்தை சொத்தப்பல்லா பிறக்கும். சீக்கிரம் அந்த குழந்தைக்கு பல்லுலாம் கருப்பு கருப்பாயிடும். ஸோ இதெல்லாம் தமிழ் மரபுல சொல்லி இருக்கிறது. அப்ப இதெல்லாம் கடந்து தான் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்?
ஏதோ ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு சுமாராக இருக்கிறோம் நம்மெல்லாம், இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் நம்ம தெய்வத்துக்கும் தாய் தந்தையருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும் நாம. அப்போ கடவுள்கிட்ட அவர் அடுத்த கேள்வி வரும், அப்போ நான் எதுவுமே வேண்டக்கூடாதா? அப்போ நான் எதுவுமே வேண்டக்கூடாதா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய மனதை வந்து ஒரு ஓர்நிலைப்படுத்துவதற்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் வந்து கோயில்லாம் இல்லைன்னா என்ன இருக்கும்? பாதி பேர் பைத்தியம் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருக்காது. பாதி பேருக்கு என்ன சொல்லு, எல்லாரும் கேட்ட என்ன சொல்லுவாங்க? மனசு நிம்மதியே இல்லைப்பா, அந்த கோயிலில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வருவேன். ஒரு ஆற்றல் களத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆற்றலை என்ன பண்ணுறோம்? எடுத்துட்டு வரோம். இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆற்றல் களத்துக்கு யார் ஆற்றலை கொடுக்கிறார்களோ அவங்கக்கிட்டேருந்தே நாம் என்ன பண்ணுறோம்? டைரெக்டாகவே வாங்கிக்கிறோம் ஆற்றலை. அதுதான் பஞ்சபூத நவகிரக தவம். அப்போ நான் கடவுள்கிட்ட நான் எதுவுமே வேண்டக்கூடாதா? அடுத்த ஒரு கொஸ்டின் வருது இல்லை, எல்லாமே நிர்ணயம் ஆயிடுச்சுங்க. அப்போ நிர்ணயம் ஆயிடுச்சுன்னா அப்போ கடவுள்கிட்ட நான் என்னதான், நான் எதுக்கு தான் கோயிலுக்கு போனோம்? அப்போ நான் எதுவுமே வேண்டக்கூடாதுன்னா நான் எதுக்கு கோயிலுக்கு போனோம்? ஒரு கேள்வி வருதா? இப்படி கொஞ்சம் மாற்றுங்க. நம்ம யாராவது என்னைக்காவது நல்லா இருக்கும்போது கோயிலுக்கு போயிருக்கிறோமா? நல்லா இருக்கும்போது கோயிலுக்கு போயிருக்கிறோமா? நீங்கள் சொல்லுவீங்க, சார் நான் வெட்டிங் டேக்கு போவேன் சார், நான் வந்து பிறந்தநாளைக்கு போவேன் சார். அதை விட்டுருங்க. அது இல்லாமல் என்னைக்காவது நாம் வந்து நல்லா இருக்கும்போது கடவுளை வேண்டியிருக்கிறோமா? பர்ஸு வெயிட்டாக இருந்தால் கடவுள் ஞாபகம் இருக்குமா? எப்போ கடவுள் ஞாபகம் வரும்? பர்ஸு ரொம்ப இழைச்சி போயிடுச்சுன்னா கடவுள் ஞாபகம் வரும். அப்படிதானே? அப்போ இறைவன் நமக்கு எப்போ ஞாபகம் வரும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது தான் இறைவன் நமக்கு ஞாபகம் வரும். அதனால தான் எனக்கு எப்பவுமே வந்து துன்பத்தை கொடுன்னு கேட்டாங்க. யாரு? குந்தி தேவி. அவங்க மட்டும்தான் கேட்டாங்க கடவுள்கிட்ட. அப்போ கிருஷ்ணர் கேட்டார் இல்லையா, எல்லாரும் என்கிட்ட வந்து நல்லது கொடுன்றாங்க, நீ மட்டும் என்ன பண்ணுற, கஷ்டத்தை கொடுன்றியன்னு கேட்டால். அப்போ தான் என்ன சொன்னாங்க அவங்க? கஷ்டத்தை கொடுத்தாதான் எப்போ நான் உன்னை நினச்சிட்டு இருப்பேன். இப்படி ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமாயணத்தில், கம்ப ராமாயணத்தில் பாருங்கள், ஒரு இடத்துல வரும் பாருங்க. ராமர் அவருடைய அந்த வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில்லை வந்து இப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. பக்கத்தில் லக்ஷ்மணர் நிற்கிறாரு. ராமர் என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மணர் வந்து அந்த வில்லுக்கு கீழே வந்து ஒரு தவளை மாட்டிச்சு, ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு தரையில் தவளை. அப்போ ராமர் பார்க்கல இதை. லக்ஷ்மணர் பார்த்துட்டு, அண்ணா அம்புக்கு கீழே, வில்லுக்கு கீழே தவளை மாட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் அம்பை எடுங்கன்றாரு. அப்புறம் இவர் எடுக்கிறாரு. அப்போ ராமர் கேட்குறாரு தவளை கிட்ட, கம்பராமாயணத்தில் வருது பாருங்க, கேட்குறாரு, நான் மாதிரி வில்ல வச்சிருக்கிறேன், நீ சத்தம் போடக்கூடாதா, என்னை கூப்பிடக்கூடாதா, நான் எடுத்திருப்பேனே அப்படின்றாரு. என்ன, எல்லாருக்கும் வந்து கஷ்டம் வந்தாதான் ராமான்னு கூப்பிடுவாங்க, அந்த கஷ்டத்தையே நீயே கொடுக்குறே, எப்படி நான் உன்னை கூப்பிட முடியும்? அப்போ நமக்கு இன்பம் வந்தாலும் கொடுக்கறது யாரு? கடவுள் தான். துன்பம் வந்தாலும் கொடுக்கறது யாரு? கடவுள் தான். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சமமாக தான் ஏற்றுக்கணும். அப்போ சமமாக நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை. அந்த பக்குவத்தை கொடுப்பது தான் பஞ்சபூத நவகிரக தவம். அப்போ நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலே சொல்லுது, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட நீ பிரார்த்தனை செய். பிரார்த்தனை செய்யும் பொழுது ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் தினமும் நீ கடவுள்கிட்ட வேண்டணும். நானசேன ஜீவன் அநாயசேன முக்தி. இந்த ரெண்டு மட்டும்தான் கடவுள்கிட்ட நான் தினமும் வேண்டணும். நானசேன ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கடவுளே, என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல நான் வந்து யாருக்கும் குடும்பத்தில் சமுதாயத்தில் பாரமாக இருக்கக்கூடாது. நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் கூட.
உடல் நலத்தோடு நான் ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கணும். என் வேலையை நானே செய்துக்கணும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். இன்னொருத்தருடைய தயவை, என் கணவனோ மனைவியோ மகனோ மகளோ மாமியாரோ மாமனாரோ யாருடைய தயவிலையும் போய் என்னை தூக்கி விடு, என்னை கொஞ்சம் குளிப்பாட்டி விடு, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாற்றி விடு, எனக்கு கொஞ்சம் தலையை சீவி விடு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டு, இதெல்லாம் என்னை யாருக்கிட்டையும் நான் கடைசி மூச்சில் இருக்குன்னு கேட்க கூடாது. அப்பேற்பட்ட ஒரு தேக ஆரோக்கியத்தை எனக்கு கொடு. இதுதான் நம்ம வேண்டணும். ஒன்று. ரெண்டாவது, அநாயசேன முக்தி. என்னுடைய மரணம் எனக்கோ என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ உடல் அளவிலோ மனதளவிலோ பொருளாதார அளவிலோ எந்த துன்பத்தையும் நான் கொடுக்கக்கூடாது. மரணம் வந்தது, ராத்திரி படுத்தாரு, காலையில் எழுப்பினா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர் இந்த ஒரு மரணத்தை எனக்கு கொடு. நான் போய் 5 நாள் 6 நாள் போய் ஹாஸ்பிட்டலில் போயெல்லாம் படுத்துக்கக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நாமளே படுத்தாலும் நம்ம குடும்பத்தில் நடக்கிறது தானே இது எல்லாமே. நம்ம குடும்பத்தில் இருக்க எத்தனையோ பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணுறோம். ஐசியூ உள்ள என்ன நடக்குது? ஐசியூ உள்ள அவர் கண்ணை திறக்காமல் அவர் உள்ளே இருக்கிறாரு. இங்கே வெளியில் நாம் கண்ணை மூட முடியாமல் உட்கார்ந்து நிற்கிறோம், தூக்கம் போய். இதானே நடக்கிறது. அப்போ நம்ம உறவுகள் பார்க்க வரும்பொழுது உறவுகள்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்? அப்பா இப்படி இருக்கிறாரு, அம்மா எப்படி இருக்கிறாருன்னு கேட்குறாங்களா? நம்ம கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன சொல்கிறோம்? என்ன சொல்கிறதுங்க, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, இன்னும் கண்ணை திறக்க முடியல. போய் அந்த விசிட்டிங் ஹவரில் மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வரோம். நான் எங்கள் அப்பாவை எப்படிலாம் பார்த்துருக்குறேன், எப்படி ஒரு ராஜா மாதிரி கம்பீரமாக இருப்பார். அங்கே ஐசியூ உள்ளே போய் பார்த்தா உடம்பு முழுக்க டியூப்பை வச்சு பார்க்குறதுக்கே கோராமையாக இருக்குது, தாங்க முடியல. எங்கள் அப்பா இப்படிலாம் இருக்கிறதுக்கு பேசாமல் நாமளே நம்ம அப்பாவுக்கு ஒரு தீர்ப்பு தேதி எழுதக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்முடைய மரணம் இருக்கக்கூடாது. அப்போ என்னுடைய மரணம் ரொம்ப சுலபமாக இருக்கணும், யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. இந்த 2ம் தான் கடவுள்கிட்ட நாம. இப்போ நாலுலேருந்து நம்ம அப்படி வேண்டலாமா? எத்தனை பேர் வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், பொய் சொல்லக்கூடாது. வேண்டுறீங்களா? உண்மையிலேயே இப்படி வேண்டினீங்கன்னா நம்மெல்லாம் பாக்கியசாலிகள். அவ்வளோதான். இந்த அத்தாரிட்டி எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தாயினுடைய வயிற்றில் நாம் கருவாக உருவாகின்ற நேரத்திலே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, கருவாக உருவாகின்ற நேரத்திலே அந்த விந்துவும் நாதமும் ஒன்று சேர்ந்து 14வது நாள் ஒரு கருவாக உருவாகின்ற நேரத்திலே இந்த 7 கோள்களும் 2 நிழல் கிரகங்கள் என்று சொல்லுகின்ற ராகு கேது சாயா கிரகங்கள், ஷேடோ பிளானட்ஸ், இந்த 9ம் எந்தெந்த தூரத்திலே பூமியோடு தொடர்பில் இருந்தது. இதுதான் சயின்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அஸ்ட்ரானமி, வானியல், பியூர் சயின்ஸ். அஸ்ட்ராலஜின்றது ஒரு சயின்ஸு, ஒரு மேக்ஸ். அது அதை நீங்கள் சயின்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்றது நமக்கு புரியும். அப்போ அதில் கால்குலேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது அம்மா சொன்னாங்க, அந்த ஜனனி ஜென்ம சௌக்கியானாமானன் வருதில்ல ஜாதக புஸ்தகத்தில், இந்த ஜாதகம் தோராயமாக குறிக்கப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்னா 99% இந்த ஜாதகம் பார்த்து குறிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு ஜோதிடர் என்பது ஒரு ஜாதகத்தை குறிப்பதற்கு நியரர் டு தி பர்ஃபெக்ஷனுக்கு வருவார் ஒரு ஜோதிடர். அது கூட யாரு? நல்ல ஜோதிடராக இருப்பவர்கள் மட்டும்தான். கணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணும், கணிக்கிறதுல புலியாக இருக்கணும். அதுக்கு உபநிஷத்தில் ஒன்று சொல்லுவாங்க. அதை உபநிஷத்தில் சொன்னால் நம்ம லேட்டஸ்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். ஒரு சின்ன இது சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தன் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போனான். இவனுக்கு முன்னாடி 10 பேர் உட்காந்துருக்காங்க. இவன் யோசிக்கிறான், இவங்க எல்லாரும் டிப் டாப்பாக இருக்காங்க, நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த 10 பேர் உள்ளே போனாங்க. போன வேகத்தில் எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க.
கடைசியில் இவனை கூப்பிட்டாங்க, உள்ளே போனான். இவனை கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டான், 24 + 3 எவ்வளோன்னு கேட்டாங்க கேள்வி. என்ன ஆன்சரு? 27. அவன் என்ன பண்ணான், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான், டென்ஷனில் 26ன்னு சொல்லிட்டான். சரி போயிட்டு வாங்கன்ட்டான். வெளில வந்தோடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு, நான் ஆன்சரு தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. வீட்டுக்கு வந்துட்டான். 10 நாள் கழிச்சு வேலையில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அவனுக்கு கிரகங்கள் அவனுக்கு வேலை சேதமாக இருக்குது. இவன் என்ன பண்ணான், நேராக வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். ஆனால் வேலைக்கு ஜாயின் பண்ண மனசில் என்ன அது உறுத்திகிட்டே இருக்குது, நான் தப்பாக சொன்னேன், எனக்கு எப்படியும் வேலை கொடுத்தான் இவன், அப்போ தப்பாக சொன்ன எனக்கே வேலை கொடுக்குறான்னா இவன் எப்பேற்பட்ட மேனேஜராக இருப்பான் பாரு, இவனுக்கு கணக்கு தெரியலையா, இல்லை நான் சொன்னது தான் ரைட்டா, இப்படி மனசில் பல விஷயங்கள் ஓடுது இவனுக்கு. ஆனால் இப்போ ஓப்பனாக கேட்டோன்னா வேலை போயிடும். பேசாமல் இருந்தான். முதல் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் பேசாமல் இருந்தான். சம்பளமும் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் எந்த ஹெச்ஆர் இவனுக்கு இன்டர்வியூ பண்ணாரோ அவர் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். பர்சனலாக பேசுகிற அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணால் அவர்கிட்ட கேட்டான், நான் அவர்கிட்ட பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு, அதனால தான் கேட்குறேன், நான் 24 + 3 27க்கு பதிலாக நான் 26ன்னு விடை சொன்னேனே, எனக்கு எப்படி நீ வேலை கொடுத்த அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான் பதிலுக்கு, அப்பா நீ 11ஆவது நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தவன், உனக்கு முன்னாடி வந்தவன் 10 பேர் வந்து 24 + 3க்கு ஆன்சர் எவ்வளோ கேட்டால் ஒருத்தன் 10ன்னா, ஒருத்தன் 14ன்னா, ஒருத்தன் 40ன்னா, ஒருத்தன் 50ன்னா, நீ ஒருத்தன் தான் 27க்கு பக்கத்தில் வந்த, அதனால் உனக்கு வேலை கொடுத்த. நியரர் டு தி பர்ஃபெக்ஷன். அந்த மாதிரி தான் ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை கணிக்கும் பொழுது உண்மைக்கு பக்கத்தில் வந்து என்ன பண்ணுவார், அவரு நிறுத்திடுவார். ராகு திசையில் சுக்கர புத்தியில் உனக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவார். ராகு தசைன்றது 18 வருஷம். அந்த ராகு தசைக்குள்ள சுக்கிர புத்திங்கிறது 3 வருஷம். அப்போ ராகு தசை இப்போ 2025 2043 வரைக்கும் ராகு தசை இருக்கும் ஒருத்தருக்கு. அதில் சுக்கிர தசை 2030 2033 ராகுவனுடைய தசையில் சுக்கிரனுடைய புத்தியில் உனக்கு இந்த பிரச்சனை வரும். இதுதான் நியரர் டு தி பர்ஃபெக்ஷன். அந்த சுக்கிர புத்தியில் எப்போ வரும்ன்றது யாருக்கு தெரியும்? அங்கே தெரியும், உனக்கு உள்ள தெரியும். இது ரெண்டுத்தையும் தீர்மானத்தை நிறைவேற்றுறது யாரு? கோள்கள். அதுதான் கோள்கள். அப்போ டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா கோள்கள் தான். நாம் மொட்டையாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், டிசைடிங் அத்தாரிட்டி கோள்கள்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகரிஷி பஞ்சபூத நவகிரகத்தில் கடைசியில் என்ன சொல்கிறாரு, பல கோள்களை பார்க்கிறோம், எல்லாமே ஒரு சூரியனா, இந்த பல நட்சத்திர கூட்டங்களை 12 தொகுதிகளாக பிரித்திருக்கிறாள். அவை மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 தொகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் ராமகிருஷ்ண. இந்த 12 தொகுதிகள் பிரிக்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வருது? மேஷம். நீங்கள் தான் சொல்லணும். யார் வருது? மேஷம் வருது. அவர் தான் ஆரம்பம். காலபுருஷ சக்கரத்தினுடைய ஆரம்பம் யாரு? அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, வானியல், ஜோதிட சாஸ்திரப்படி ஆரம்பம் வந்து மேஷம். அப்போ அந்த மேஷத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓனர் யாரு? செவ்வாய். ரிஷபத்துக்கு ஓனர் சுக்கிரன், மிதுனத்துக்கு ஓனர் புதன், கடகத்துக்கு ஓனர் சந்திரன், சிம்மத்துக்கு ஓனர் சூரியன், கன்னிக்கு ஓனர் புதன், துலாம்க்கு ஓனர் சுக்கிரன், விருச்சிகத்துக்கு ஓனர் செவ்வாய், தனுசுக்கு ஓனர் குரு, மகரத்துக்கு ஓனர் சனி, கும்பத்துக்கு ஓனர் சனி, மீனத்துக்கு ஓனர் குரு. இதில் பாருங்க, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீட்டுக்கு தான் ஓனர். பார்த்தீங்களால, சூரியனும் சந்திரனும் ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் ஓனர். எதுக்கு? கடகத்துக்கு வந்து சந்திரன் ஓனரு, சிம்மத்துக்கு வந்து சூரியன் ஓனர். இதே செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும்.
மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன், மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி, தனுஷுக்கும் மீனத்துக்கும் குரு. இவங்களுக்கெல்லாம் 2 வீட்டுக்கு ஓனர். ஒன்று சொந்த வீடு, இன்னொன்று டெனண்ட்டு கொடுத்துருவாங்க இவங்கெல்லாம். ஆனால் அந்த கடகமும் சிம்மமும் மட்டும் என்னது, அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க. இது என்னது தெரியுமா? அது ராசி அதிபதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்த. அப்போ இந்த செவ்வாயினுடைய வேலை மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அத்தால. அதே போல சுக்கிரனால ரிஷபத்தையும் துலானத்தையும் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். யார் ஹவுஸ் ஓனரோ அந்த இடத்த மட்டும் தான் அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களால. உங்க வீட்டு அதிகாரம் பக்கத்து வீட்டில் செல்லுமா? அதுதான். இப்போ புரியுதா? இப்படித்தான். ஆனால் இதில் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் 5 பேர் 2 கிரகம் வராங்க. சூரியனும் சந்திரனும் மட்டும் ஒரு வீட்டுக்கு வராங்க. இதில் யார் இல்லை? ராகுவும் இல்லை. அப்போ அவங்க 2 பேருக்கு பவர் என்பது இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைத்தியக்காரத்தனம். இந்த 12 கட்டத்தில் இவங்கெல்லாம் 2 வீட்டுக்கு ஓனர், 2 பேர் மட்டும் ஒரு வீட்டுக்கு ஓனர். இந்த 12 பேரையும் கண்ட்ரோல் பண்றவங்க யாரு? ராகுவும் கேதுவும் தான். அப்ப மெயின் யாரு? ராகு கேது. இவங்கெல்லாம் மெயினே கிடையாது. இந்த 12ஐயும் ஆட்டி படைக்கிறது தான் ராகுவும் கேதுவும். அதுல ராகு யாரு? அப்பா வழியா வர அத்தனை கர்ம வினை பதிவுகளையும் ரிலீஸ் பண்றவர் தான் ராகு. அம்மா சந்ததி வழியா உனக்கு வருகின்ற கர்ம வினை பதிவுகளை ரிலீஸ் பண்றவர் தான் யாரு? கேது. அப்ப 2 பேர் தான் முக்கியம். இந்த 2 பேர் தான். இந்த தசா புத்தி வரும் பொழுது இவங்க 2 பேர் பர்மிஷன் கொடுத்தா தான் இவங்க அதை ரிலீஸ் பண்ண முடியும். உனக்கு இந்த தசா புத்தியில குரு தசையில உனக்கு குரு தசையில சுக்கிர புத்தியில அப்பா மூலமா வர வேண்டிய ஒரு பதிவு, கெட்ட பதிவு உனக்கு வரணும்னு இருந்ததுன்னா உன்னுடைய ஜனன கால ஜாதகத்துல உனக்கு ராகு ரொம்ப சப்போர்ட்டா இருந்ததுன்னா அது உன்னை ஒண்ணுமே பண்ணும். என்ன பண்ணும்? சாதாரணமா இருக்கிறவனுக்கு என்ன பண்ணும்? இந்த இடத்துல கீழே விழணும், காலில் ஒரு எலும்பு உடையணும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு போல்ட் வைக்கணும், ஒரு 3 மாசம் ரெஸ்ட்ல இருக்கணும். இது விதி. இப்போ அவருக்கு அந்த ராகு ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன பண்ணும்? போது இந்த பெரிய பாதிப்பு கூட கீழே விழுவாரு, ஒரு செராய்ப்பு பிடிக்கும், ஒரு சுளுக்கு பிடிக்கும், ஹாஸ்பிட்டல் போவார், எக்ஸ்ரே எடுப்பாங்க, ஸ்கேன் எல்லாம் எக்ஸ்ரே எல்லாம் பண்ணி பார்த்துட்டு மேஜர்லாம் ஒன்றும் இல்லை சார், வெறும் ஏர் கிராக் மட்டும்தான், ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுங்க, மாத்திரை கொடுத்து சரியாயிடுவாங்க. இதுதான் தலைக்கு வந்தது, நீங்கள் தான் முடிக்கணும். இதுதான் நடக்கும். அப்போ இது அத்தனையும் தீர்மானம் பண்றது தான் இந்த நவகோள்கள். அப்ப இந்த நவகோள்கள் தீர்மானம் பண்ணுதுன்னு சொல்லும் பொழுது யார் தீர்மானம் பண்றான்? என்ன அத்தாரிட்டி இறைவன்கிட்ட கிடையாது. இறைவன் என்ன பண்ணிட்டான்? ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க, கர்மாவை படைத்தது இறைவன். நல்லா ஞாபகம் வச்சு. நம்மளுடைய அஸ்ட்ரானமி அண்ட் வேதிக் சயின்ஸ் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் முதலில் நமக்கு கர்மாவை படைத்து விடுகிறான், கர்மாவை படைத்து விட்டுத்தான் நம்மை படைக்கிறான் அப்படின்னு நம்மளுடைய அஸ்ட்ரானமி சொல்லும், வேதிக் சயின்ஸ் சொல்லும். இது சயின்ஸ் ஒத்துக்காது. அது எப்படி? முதல்ல கர்மாவை எப்படி படைப்பான், அதுக்கப்புறம் தான் எப்படி நம்மளை படைப்பான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் இன்னைக்கு சயின்ஸ் என்ன பண்ணுது? இன்னைக்கு சயின்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை கரு உருவாயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு தாயினுடைய வயிற்றுல 90 நாள் கழிச்சு தான் ஹார்ட் பீட்டே இந்த குழந்தைக்கு வருது. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கூட என்ன சொல்கிறாங்க, 90 days முடிஞ்சாதான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னு சொல்கிறாங்களா? அப்போ ஏன் 91 daysல தான் குழந்தைக்கு ஹார்ட் பீட்டே வருது அப்படின்னு சயின்ஸ் சொல்கிறான். அப்போது 90 நாள் கழிச்சு தான் அது அந்த உயிரையே படைக்கிறான் சயின்ஸ் பிரகாரம். ஆனால் அதே சயின்ஸ் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி ஒன்றிணையும் பொழுது கணவனுடைய உயிர் அந்த
உயிர் சத்து என்று சொல்லக்கூடிய விந்துவிலே, அந்த விந்துவிலே கணவன் அந்த விந்துவில் இருக்கின்ற பரம்பரை பதிவுகள், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது, பரம்பரை பதிவுகளை மனைவியினுடைய அந்த ஓவத்தோடு என்ன பண்ணுறது, அதை சேர்க்கிறது. ஸ்போம் அந்த ரெண்டு என்ன பண்ணுது, ரெண்டும் அந்த ரெண்டு என்ன, அது ரெண்டு ஓவமும் ஸ்போம் என்ன, அது ரெண்டும் அவங்க ஒன்று சேர்கிறது. ஒன்று சேரும் பொழுது ரெண்டு பேருடைய தலைமுறை பதிவுகள் அங்கே பதிவாகிறது அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், 14வது நாள் கரு உருவாகும் பொழுதே கர்மா பதிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உனக்கு அதுக்கு வந்து உயிரே 3 மாசம் கழிச்சு தான் வருது. அதைத்தான் வேதிக் சயின்ஸ் அப்படி சொல்லுது. முதல்ல கர்மாவை படைத்து விட்டு பிறகுதான் நம்மை படைக்கிறான். அப்போ இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த கர்மா கூட நமக்கு எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற 6 தலைமுறைகளை பேஸ் பண்ணித்தான் இந்த கர்மாவும் நமக்கு படைக்கப்பட்டது. அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட எப்படி படைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்ம காலையில் வந்து என்ன பார்த்தோம், மனிதனுடைய ஆயுள் எவ்வளோன்னு பார்த்தோம், 120. அப்போ இந்த 14வது நாள் இந்த கரு உருவாகும் பொழுது இப்படிதான் கணக்கு வரும். 14வது நாள் கரு உருவாகும் பொழுது நம்மளுடைய அஸ்ட்ரானமி சொல்றது தான், அந்த கரு உருவாகும் போது ஒரு ஆயுள் நிர்ணயம் பண்ணுவான். இப்போ இந்த இடத்துல இந்த கரு உருவாகிறது, இந்த உருவாகின்ற இந்த கரு இது XX இருந்தா என்ன வரப்போகுது, அது பொண்ணா வரப்போகுது. XY இருந்ததுன்னா ஆணா வரப்போகுது. இந்த கரு உருவாகும் பொழுது அந்த 14வது நாள் உருவாகும் பொழுதே இதனுடைய அந்தந்த என்னென்ன கர்ம வினை பதிவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அந்த இடத்துலயே வந்து ரெக்கார்டிங்கை வந்து அது வந்து முடிச்சிருது. அப்படி ரெக்கார்டிங் எப்படி முடிக்கும்னா, காலத்தினுடைய கணக்கு கண்ணிமைக்கும் நேரத்தை விட, எப்படி கண்ணிமைக்கும் நேரத்தை விட குறைவு. இப்போ பார்த்துக்கங்க, மைக்ரோ செகண்டு, நேனோ செகண்ட் அதெல்லாம் கடந்து ஆட்டோ செகண்ட் கூட வந்துருச்சு சயின்ஸில். இப்போ அதோட கம்மி எது, காலம் நம்மளுடைய கர்மாவை அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுற டைம். அது எப்படி பண்ணோம் கேல்குலேஷன்லாம். இப்போ இந்த கரு உருவாயிடுச்சா இந்த இடத்துல XX இல்லை XY ஒரு ஆணா உருவாக போகுது. இது வந்து 6 தலைமுறைக்கு 120 வயசு. தலைமுறை 1 எடு, கணக்கை எடுப்பா. பாவம் 10, புண்ணியம் 100. அப்போ ஓகே தள்ளி விட்டுரு அப்படின்னோம். தலைமுறை 2 எடு, புண்ணியம் 5, பாவம் 250. ஒரு கணக்கு போடு, கூட்டி கழிச்சு போட்டு கணக்கு போட்டால் ஒரு 13. 120 - 13 தலைமுறை 3 பாவம் 10 புண்ணியம் 10. எந்த மாதிரி இருக்கு, ரெண்டும் சமமா இருக்கா, உற்று. தலைமுறை 4 பாவம் 10 புண்ணியம் 0, கணக்கு போடு ஒரு 6, இன்னொரு 6 கழி. இப்படி ஒன்று கழிச்சுட்டு வரும். கழிச்சு வந்த உடனே இந்த 6 தலைமுறையில் எவ்வளோப்பா கழிஞ்சிருக்குது, 30 கழிஞ்சிருக்குது. 120 - 30 உன் ஆயுள் 90 வயசு, அவ்வளோதான். இப்படித்தான் நமக்கு ஆயுள் இறைவனால் நிர்ணயிக்கப்படுகிறது. இதில் நிர்ணயிக்கிறாங்க பாருங்க, இதைத்தான் ஜோதிடத்தில் கீழே போடுறாங்க. இந்த ஜாதகருக்கு தோராயமான ஆயுள் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா, பழைய ஜோதிஷத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. தோராயமான ஆயுள் 82, 91 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதையே நாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது கிடையாது. ஏன், இறைவன் நமக்கு 91 கொடுத்துருப்பான் ஒருத்தனுக்கு. இறைவன் கொடுத்த 91 நாம் முடிக்கிறது கிடையாது. 71லேயே மண்டையை போட்டுருவோம். ஏன், வேகமான வாழ்க்கை, பரபரப்பான வாழ்க்கை, மனதிற்கு அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேகமாக போகணும் எல்லாத்துலேயும், அதே மாதிரி வேகமாக போயிடும். அப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் நமக்கு கொடுத்த ஆயுளை கூட நம்ம என்ன பண்றோம், அது சரியான முறையில் பராமரிக்கல, பயன்படுத்தி கொள்ளவில்லை நாமளே. ஏன், அங்க எது வேலை செய்யும், அங்க தன்வினை. கால துரியாதீதத்தில் பார்த்தோமா, முன்வினையை விட தன்வினை. நாமளே என்ன பண்றோம், நம்மளெல்லாமே அழிச்சுக்கிறோம், நம்மளே அழிச்சுக்கிறோம். புலன் மயக்கத்தில் சிக்கிறோம் இல்லையா, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உணவுகள்,
சரியான நேரத்தில் உணவு சாப்பிடாது, சரியான நேரத்தில் தூங்காதது, தொட்டதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறது, தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறது. இன்றைக்கி ஏன் கோவப்பட்ட நான் ஒன்றுமே பண்ணல, என்ன டெய்லி கோவப்பட்டு பழக்கமாயிடுச்சு, இன்றைக்கி ஒரு தடவை கோவப்படணும் அதனால் கோவப்படுறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நமக்கு இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நம்ம ஆயுளை என்ன பண்ணுது? குறைச்சிடும். அது நம்ம ஆயுளை குறைச்சிடுச்சுன்னா அது என்ன பண்ணும் அந்த பதிவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பஞ்சபூத நவகிரக தவத்துக்கு தான். அப்பா ஆயுள் 91, அவர் 71 வயசுலேயே இறந்து போயிடுறார். ஆனால் அப்பாவனுடைய ஒரு பதிவு 78வது வயசில் ஒன்று இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணிட்டார்? அந்த பதிவை அனுபவிக்கல. இப்போ யாருக்கு வந்துருச்சு அது? அவங்க பசங்களுக்கு வந்துடும். அது யாருக்கு வரும்ன்றது நமக்கு, அவருக்கு 2 பசங்க இருக்கலாம், 3 பசங்க இருக்கலாம், 4 பசங்க இருக்கலாம். அப்படிதான் 10, அவருக்கு மிச்சம் 10 இருந்துன்னா 2 புள்ள இருந்துன்னா ஆளுக்கு 5 கொடுக்காது. அப்போ அந்த கணக்கே கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. ஒன்று முடிஞ்சா ஒத்தங்கிட்டே 10 அடிக்கும், இல்லை ஒத்தங்கிட்ட 1, ஒருத்தர்கிட்ட 9 அடிக்கும். அந்த கணக்கெல்லாம் ஆனால் நமக்கு தெரியாது. அந்த கணக்கெல்லாம் நல்ல ஞாபகம். அதெல்லாம் கர்மா டிரான்ஸ்ஃபர் ரொம்ப சீக்ரெட். நல்லா ஞாபகம் வச்சு. அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பதிவை நானே அனுபவித்து விட்டால் தாக்குதல் குறைவு. என் பதிவை நானே அனுபவிக்காமல் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு மாற்றினால், நான் எந்த பதிவை மாற்றுகிறேனோ அவர்கள் அதற்கு நான் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை விட 3 மடங்கு துன்பத்தை அவர்கள் அனுபவிப்பார். 300%. இப்போ சொல்லுங்க, அப்போ என் பதிவுகளை நானே கடக்கணுமா, மற்றவனுக்கு மாற்றணுமா? அப்போ நானே கடக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? நீண்ட நாள் உயிர் வாழணும். நீண்ட நாள் நான் ஏன் உயிர் வாழணும்? என்னுடைய பதிவுகளை நானே கழிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு நான் அதை கொடுக்கணும். நல்லது இருந்தால் கொடுத்துட்டு போ, மற்றதை நாமளே அதை அனுபவிச்சுட்டு போயிடணும். இதுக்குத்தான் இந்த கோள்கள் தான் அத்தாரிட்டிங்கிறதுனால தான் இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நாம் செய்தால், அதுதான் மகரிஷி சொன்னார், நன்மை தரும். மகரிஷி எங்கேயாவது கோள்களை தீமைன்னு சொன்னாரா? பத்தியா? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம். கோள்கள் மட்டும் சொல்ல, எல்லா கோளையும் சொல்லிட்டாரு. நட்சத்திர கூட்டம் என்ன அர்த்தம்? 12 தொகுதியும் சேர்த்துட்டாரு, பிரபஞ்சத்தையும் சேர்த்துட்டாரு. நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், உன் பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அனைத்தும் உருளுதே ஓர் கொத்து போல். இறைவனை சொல்றார், எப்படி எல்லாரும் நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க பாரு. ஆனா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க, அது என்ன பண்ணுது? தன் பயமாய் தான் என்னமோ அதை தான் பண்ணுது. தான் அதுவாய் தானே என்ன பண்ண டிசைட் பண்ணது. எப்படி பண்ணுது? தவறிடாது இயங்கும். கோள்கள் ஏதாவது தவறு செய்தா நமக்கு எப்போ எதை கொடுக்கணுமோ அதை என்ன பண்ணுது? கரெக்டாக அதை கொடுக்குது. பாருங்க, இப்படி பண்ணி வச்சிருக்கிறிய, இதை உன்னுடைய தன்மை என்னதான் பாது அப்படின்னு கடவுள்கிட்ட என்ன பண்றாரு? அவரு கேட்கிறார். அப்போ இந்த காலப முனிவர் என்ன பண்ணாரு? சாட்சிக்காரன் காலில் விழுறதோட அவ்வளோதான். நேரம் யார்கிட்ட கோள்கள் காலில் விழுந்தாரா? அந்த கான்செப்ட் தான் மகரிஷி என்ன பண்ணாரு, நீ யாரு உனக்கு இதை கொடுக்குறாங்களோ அவங்கள என்ன பண்ண, நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. அவங்ககிட்ட ஒரு எதிரி உனக்கு கொடுக்குற துன்பத்தோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், கொஞ்சம் நம்ம நண்பன்டா, ஒரு காலத்தில் எனக்கு நண்பன்டா, பரவாயில்லடா, நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நமக்கு கொஞ்சம். அப்போ உனக்கு வர்றது பெரிய அளவில் இல்லாமல் கொஞ்சம் என்ன பண்ணோம், குறைச்சி வரும். இப்போ சொல்லுங்க, பஞ்சபூத நவகிரக தவம் நாம செய்யணுமா வேண்டாமா? காத்தால கேட்டதுக்கு துரியாதீத தவம் செய்யணுமா வேண்டாமான்னா செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ எது செய்யணும்? இப்போ ரெண்டும் செய்யணுமா? கரெக்டாக சொல்லுங்க, போய் சொல்லாமல் சொல்லுங்க. இருக்கிற வேலையில் ரெண்டும் செய்வீங்களா? இல்லை, உண்மையை சொல்லுங்க. இது ஒரு நாள், அது ஒரு நாளா? சரி, நீங்க செவ்வாய்க்கிழமை இது பண்றீங்க, திங்கக்கிழமை வேற ஒன்று வந்துருச்சுன்னா இப்போ என்ன பண்ணலாம்?
பாருங்களேன், இப்போ பாருங்களேன். சரி, அப்படின்னா இட்லினா பௌர்ணமி அமாவாசை அன்னைக்காவது பண்ணணுன்றாங்க அவங்க. என்ன பண்ணலாம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகரிஷி நாம் அத்தனை பேருமே, நிறைய பேருக்கு மகரிஷி குருவனுடைய மதிப்பு இன்னும் நம்ம யாருமே சரியா உணரலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மகரிஷி அவர்கள் நாம் தினமுமே பஞ்சபூத நவகிரக தவம் செய்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் எல்லாரும் பஞ்சபூத நவகிரகம் தினமும் செய்கிறீங்க, தெரியுமா? தெரியாதா? எப்போ தெரியுமா செய்கிறீங்க? எந்த தவம் செய்தாலும் ஞாபகம் வச்சு, எந்த தவம் செய்தாலும் தவம் முடித்த உடனே என்ன பண்ணுறோம் நம்ம? அப்புறம் என்ன சொல்கிறீங்க? ஒருத்தர் சொல்லுங்க, மெதுவாக சொல்லுங்க. அருட்பேராற்றல், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன். இது தன் சங்கல்பம். உன்னுடைய இது எனக்கு வரப்போறது, 2 இது உனக்கு வரப்போறதா? இல்லையே. இது என்னது? ஆட்டோ சஜஷன், தன் சங்கல்பம். இது என்ன அர்த்தம்? அது இதுதான் பஞ்சபூத நவகிரக தவமே. அருட்பேராற்றல் கருணையினால், இறைவனுடைய கருணையினால. உடல் நலம் ஃபர்ஸ்ட். உடல் நலத்துக்கு அதிபதி யாரு? சூரியன், சந்திரன். உடல் நலத்துக்கு அதிபதி யாரு? சூரியன், சந்திரன். என்னம்மா சத்தம்? என்ன சத்தம்மா? ரைட். உடல் நலத்துக்கு அதிபதி யாரு? சூரியன், சந்திரன். அடுத்தது என்ன சொல்றோம்? நீல ஆயுளுக்கு அதிபதி யாரு? சனி. சனி கொடுங்க. நிறை செல்வம், நிறை செல்வத்துக்கு யாரு? ராகு, சுக்கிரன், செவ்வாய். யாரு? ராகு, சுக்கிரன், செவ்வாய். ஆமா, 3 ஆயிடுச்சுங்களா? அடுத்தது என்னது? உயர்ப்புகழ். உயர்ப்புகழ் யாரு? புதன், புதன் குரு. புதன் குரு. அடுத்தது என்னது? மெய்ஞானத்துக்கு யாரு? கேது. இப்போ இதுல 9 கோள்கள் வந்துச்சா பாருங்க. உங்களதாம்மா 9 கோள்கள் வந்துருச்சா? இதை நீங்க மனசுல நல்லா ஏத்திக்கிட்டு நல்லா அந்த கோள்களை மனசுல வச்சுட்டு சொன்னீங்கன்னா இது என்னது? இது அப்ப அந்த மெயின் பஞ்சபூத தவம் பண்ண வேண்டாமா? இது இதுலயே இவ்வளவு பலன் இருக்கு. இது வந்து மினி பஞ்சபூத நவகிரக தவம். இது மினி மீல்ஸ். இது என்னது? இது மினி மீல்ஸ். பஞ்சபூத தவம் என்னது? இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டா மாதிரி இலை போட்டு சாப்பாடு. அது ஃபுல் மீல்ஸா? அன்லிமிட்டட். அது அன்லிமிட்டட், இது லிமிட்டட். இது தான் மகரிஷி இதை வச்சு தான் கொடுத்துருக்கிறார். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம். உடல் நலம் சொல்லும் பொழுது சூரியனும் செவ்வாயும், சூரியனும் சந்திரனையும் மனசுல வச்சுக்கங்க. நீலாயுள் சனி பகவானே, நிறை செல்வம் செவ்வாய், ராகு, சுக்கிரனே, உயர்ப்புகழ் குருவும் புதனும், மெய்ஞானம் கேதுவும், ஓங்கி வாழ்வேன். 9 கோள்களும் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் என் பதிவுகளை நானே கழிக்கணும். அடுத்த தலைமுறைக்கு நான் பதிவை கொடுக்க கூடாது. முடிஞ்சு என்னால் நானே கழிச்சிட்டு என்னால் முடிஞ்சதை இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ணணும்? செய்யணும். வேண்டிக்கலாமா வேண்டாமா? நான் போன உடனே இவருக்கு என்ன யாரும் கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? பாருங்க மகரிஷி எப்படிலாம் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. இந்த தன் சங்கல்பம் சொல்லும் பொழுது மனசை அப்படியே சக்தி களத்தில் வச்சுக்கிட்டு, கோள்களை மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு 10 முறை 9 முறை தூக்கத்தில் எழுந்த உடனே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வையகத்தை வாழ்த்திட்டு 9 முறை இந்த எல்லா கோள்களையும் மனசில் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய உடற்பயிற்சி, உங்களுடைய நித்திய கர்மாக்கள் தொடங்குங்க. அன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க. புரியுதுங்களா? அப்போ கர்மவினை பதிவுகளில் இருந்து, அதாவது கர்மா கண்டிப்பா உண்டு. என்னங்கய்யா ஐயா என்ன சிக்னல் கொடுக்குறாரா? டீ பிரேக்கு. கர்மா கண்டிப்பா உண்டு, முன்வினை பதிவு இருக்கிறது, இது எல்லாமே இருக்கிறது எனக்கு. அதுலேருந்து வெளில வரணும்னா துரியாதீதம்.
என்ன ஒன்று இந்த பதிவினுடைய தாக்கத்தை நான் குறைச்சிக்கணும், இல்லை இந்த பதிவே எனக்கு இல்லாமல் பண்ணணும்னா பஞ்சபூத நவக்கிரக தவம். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தவம் இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம். இதைத்தான் நாம் ஆலய வழிபாட்டில் கூட கோயில்களில் நவக்கிரகத்தை சுற்றி வரும் பொழுது இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், கோயில் போனால் நவக்கிரகங்கள் தான் இருக்கிறதுலையே பவர்ஃபுல் ஒரு கோயிலில். ஆனால் அந்த நவக்கிரகங்கள் தான் பாவப்பட்ட ஜென்மங்கள் மாதிரி ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க கோவிலில். அதை சுற்றி வரத்துக்கு கூட ஒரு இடம் இருக்காது பாருங்க. அதை சுற்றி வரத்துல 9 முறை சுற்றி வர சொன்னால் எத்தனை பேர் 9 முறை சுற்றி வரும்? ஃபஸ்ட்டு ரைட். ரெண்டாவது 9 முறை சுற்றி வரும்போது உங்கள் மனசு எதில் இருக்குது? சுற்றி வந்தோன்னா 1 2 இதில் இருக்குது. இதில் சும்மா இதில் இருந்தாலாவது பரவாயில்ல, அங்கே இருக்கிற அந்த விளக்கு எண்ணெயை வச்சு சவுத்தெல்லாம் ஒரு கோடு 1 2 கோடு போட்டு அடுத்தவன் வர என்ன பண்ணுறான், சுற்றி வரும்பொழுது அவன் ட்ரெஸ் மேலே தான் இப்படி வச்சுக்கிட்டு துணியெலாம் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி வரான். ஏன் துணியில் மேலே அந்த அழுக்கெல்லாம் பட்டுற போகுதுன்னு. அப்போ நவக்கிரகத்தை வணங்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு மனம் ஓர்மையில் இருக்கிறதா? இப்போ நம்ம விளக்கம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ நவக்கிரகத்தை வணங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணுவோம்? அதே ஆலயத்தையும் நீங்கள் போகிறீங்க, நவக்கிரகத்தை சுற்றுறீங்க 9 சுற்று. என்ன பண்ணுவீங்க இப்போ? என்ன பண்ணுவீங்க இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வேண்டுவீங்க? வர மாதிரி வந்தால் உங்க பின்னாடி இருக்கவங்க தட்டி விட்டு போயினே இருப்பான். என்னம்மா இங்கே தவம் பண்ணுறப்போ மோரம் போமா அப்படின்னுவான் அவங்கள. ஓமா ஓரம், கோயில் மூடுற நேரத்தில் நீ மட்டும் தனியாக சுற்றுன்னுவான் அவங்கள. ஒவ்வொரு சுற்றும் முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்கள் நம்ம பஞ்சபூத நவரத்தத்தில் ஆர்டர் வச்சுங்க. சூரியனை வணங்குகிறேன், உடல் எலும்பில் எந்த சம்பந்த பிரச்சனை இல்லாமல் சுற்றிவோம், அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். சந்திரனை வணங்குகிறேன், உடம்புல ரத்த ஓட்டத்தை நல்லா கொடுப்பா, ஈமோகுளோபினை நல்லா என்கரேஜ் பண்ணி விடுப்பா, நல்லா தூக்கி விடுப்பா ஈமோகுளோபினை. புதனை வணங்குகின்றேன், உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த உடம்பை காப்பாற்றப்பா. செவ்வாயை வணங்குகின்றேன், மஜ்ஜையில் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கப்பா. சுக்கிரனை வணங்குகின்றேன், சுக்கிலத்தை நல்லா கெட்டிப்படுத்தி எனக்கு நல்ல நீண்ட ஆயுளை கொடுத்து பதிவுகளை குறைப்பா. குருவை வணங்குகின்றேன், நல்ல ஞாபக சக்தியை கொடு, நல்ல எண்ணத்தை எனக்கு கொடுப்பா. சனியை வணங்குகின்றேன், நரம்புலாம் நல்லா தளர்ச்சி இல்லாமல் இருக்கணும்ப்பா, நல்லா கொடுப்பா. ராகுவை வணங்குகின்றேன், என் அப்பா மூலயமா வர பதிவுகள்லாம் எனக்கு நல்ல பதிவே இருக்கட்டும். கேதுவை வணங்குகின்றேன், எங்கள் அம்மா மூலயமா வர பதிவுகள்லாம் நல்ல பதிவாகவே இருக்கட்டும். வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வரலாமே. இப்படி பண்ணலாமா? பண்ணலாமா? இப்படி பண்ணுவீங்களா? வாழ்க வளமுடன். அதாவது முதல்ல பழக்கத்தில் இருந்தோம், இப்போ நமக்கு விளக்கம். என்ன சொல்கிறீங்க? 10 நிமிஷம் டீ பிரேக் ஆகுமா? இப்போ எனக்கு டைம் கொடுக்குறீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? இப்போ கன்க்ளூஷனுக்கு வரணும். இப்போ பஞ்சபூத நவகிரக தவம் செய்தால் எனக்கு என்ன நடக்கும்? இப்போ முதல்ல என்ன பதிவுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் கிடைக்கும். முதல்ல அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்தோடனே எனக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது, விதிமுறைகள் இருக்கிறது. பதிவுகளுக்கெல்லாம் விதிமுறை இருக்கு. இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா அம்மா. அவங்க வீட்டில் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த வீட்டில் ஆண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு மட்டும் இருக்குது அந்த குடும்பத்தில். நல்லா கரெக்டாக கேட்டுக்குங்க, இந்த குழப்பம்லாம் வரும் நமக்கு. அவங்க வீட்டில் ஒரு 2 3 எல்லாமே பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னால், அந்த அப்பா அம்மாவனுடைய அந்த பரம்பரையினுடைய அந்த பதிவுகள் அந்த 3 பெண் குழந்தைகள் கிட்ட உண்டு. எது வரைக்கும் இருக்குன்னா, அந்த பெண் குழந்தைகள் திருமணமாகி இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சு. திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் என்னது? ஆடி தள்ளுபடி கிடையாது, பதிவு கிடையாது, அதோட தள்ளுபடி, டிஸ்கவுண்ட். நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. பதிவு இல்லை. ஆனால் ஏன் அந்த பெண்களுக்கு பதிவு இல்லை தெரியுமா? ஏன் இல்லை?
ஏன் இல்லை? பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டில் போய் இன்னொருத்தனுடைய பதிவை ஏத்துக்குது. அது இன்னொருத்தர் கணவரோட பதிவு, கணவர் வீட்டு பதிவெல்லாம் ஏத்துக்கிறீங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் தள்ளுபடி. பையனுக்கு தான். நான் இன்னும் முடிக்கவே இல்லையேம்மா. இன்னும் நான் முடிக்கவே இல்லையே. அப்போ அந்த வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இருந்தால் ஆண் வாரிசுக்கு பதிவு நிறைய உண்டு. சிஸ்டர்ஸ் கூட மேக்சிமம் அவர்கிட்ட தான் வரும். அந்த 3 பெண் வாரிசு மட்டும் இருக்கிற இடத்துல அந்த 3 பெண்ணும் திருமணமாகி போயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற மிச்ச பதிவுகளை அந்த அப்பா அம்மாவே ஏக காலத்தில் கழிச்சிடுவாங்க. ஒரு சில குடும்பத்திலே, இவங்க கேட்ட கேள்விதான் இப்போ வரேன் பாருங்க. ஒரு சில குடும்பத்திலே என்ன ஆகும்னா, முன்னாடி தலைமுறையில் இந்த 6 பேர் ரொம்ப நல்லவங்களா இருந்திருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டில் போனாலும் சுற்றி அடிக்கும். கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனாலும் சுற்றி அடிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம முன்னோர்கள்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சு, புரியுதுங்களா? அப்போ ஒரு சில பேருக்கு புத்திரபாக்கியமே இல்லாதவங்க இருக்காங்க பாருங்க. அடுத்த கேள்வி அது வருதா? புத்திரபாக்கியமே இல்லாதவர்களுக்கு அவங்கெல்லாம் தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள். ஏன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு பதிவே அவங்களுக்கு இல்லை. அவங்க ஏக காலத்திலே அவங்க முடிச்சிடுறாங்க. அது அடுத்தது, ஒருவேளை ஒரு ஆதங்கப்பட்டு 4 பேர் சொல்லுக்கு அச்சப்பட்டு யாரையாவது ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, தத்து எடுக்கிறாங்க. யாரை தத்து எடுத்தாலும் தத்து எடுக்கின்ற குழந்தைக்கு யார் தத்து எடுக்கிறாங்களோ அவங்க பதிவு ஒன்று கூட அவங்க கிட்ட போகாது. இந்த குழந்தையினுடைய தாய் தந்தை ஒரிஜினலா யாரோ அவங்களுடைய பதிவு தான் அவரிடம் இருக்கும். புரியுதா? இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ நமக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ பதிவுகள் இருக்கிறது. ஆனால் வேத அறிவியல் படி கரு உருவாகும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் 84 பதிவுகளோடு உருவாகிறார்கள்னு வேதம் சொல்கிறது. எத்தனை ரெக்கார்டு? 84 பதிவுகளோடு உருவாகிறார்னு. அந்த 84 பதிவுகள் தந்தை வழியாக 70 பதிவுகளும் தாய் வழியாக 14 பதிவுகள் தான் வருது. அம்மா கம்மி, யார் ஜாஸ்தி? அப்பா வழி தான் ஜாஸ்தி. அதனால தான் எங்களெல்லாம் குடும்ப தலைவர்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ தான் விஷயம் தெரியுது. இதெல்லாம் பதிவு அதிகமாக கொடுக்கறதுனால தான் யார் அவர்? தலைவர் அவர். 70 பதிவு. நீங்கள் வீட்டில் போயெல்லாம் நீ தான் 70 நான் 14லாம் கேட்காதீங்க தயவுசெய்து. அதெல்லாம் கேட்டு குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. ஆமாம், நீ எங்கே போயிட்டு வந்த? மன்றத்தில் சொன்னாங்கன்னா அந்த பக்கமே நான் அந்த தெரு பக்கமே மேல் போகாதேன்னு சொல்லிடுவாங்க உங்களை. அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தந்தை வழியாக 70 ரெக்கார்டு வரும், தாய் வழியாக பரம்பரையாக 14 வரும். ஒவ்வொரு கருவும் உருவாகும் பொழுது 84 பதிவுகளோடு பிறக்கிறார்கள். பிறக்கும் பொழுது, கரு உருவாகும் பொழுது. ஆனா 84. இப்போ நமக்குள்ள எவ்வளவு பதிவு இருக்குது? அந்த 84 பக்கத்துல 1 0 போடணுமா, 2 0 போடணுமா, 3 0 போடணுமா? அவங்க உங்ககிட்டயே விட்டுடலாம். நமக்கு தெரியும், நமக்கு தெரியுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உள்ளுக்குள்ள ஓரளவுக்கு அது தெரியல நமக்கெல்லாம். அவ்வளோ நல்லவங்களா இல்லையா? ஏதோ நம்மளும் பண்ணியிருக்கோமா இல்லையா? அப்போ இதை எவ்வளவுக்கு எவ்வளவு நான் என்ன பண்ணணும்? இப்போ குறைக்கணும்னா என்ன செய்யணும்? அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இன்னும் அங்கேயே இருக்காதீங்க. என்ன பண்ணணும்? நல்லா தவம் பண்ணணும். முதல்ல பதிவை ஏற்றுக்கணும், 2வது எதிர்கொள்ளணும், குறைக்கிறதுக்கு கோள்களை நண்பர்களாக்கிக்கணும், இறைவன் கிட்ட மேல் வேண்டது இந்த 2 தான் வேண்டணும், பஞ்சபூத நவர தவம் பண்ணணும், ஆட்டோ சஜஷன் சங்கல்பத்தை அந்த நிலையில் இருந்துட்டு வரணும். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. இது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் இப்போ பண்ணி நம்ம வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள முடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்டாக்கு இருக்குது, அவ்வளோ இருக்குது. கீழே உட்காந்தாலும் உடம்பு வலிக்குது,
சேரில் உட்காந்தாலும் உடம்பு வலிக்குது. பாருங்களா, அம்மா முதல்ல இங்கே இருந்தாங்க, 2 ஸ்டெப் தாண்டி அப்படி போனாங்க, அப்புறம் இப்படி திருப்பினாங்க, அப்புறம் அப்படி திருப்பினாங்க, அப்படி திருப்பினாங்க. அம்மா முதல்ல நேராக இருந்தாங்க, இப்போ பாருங்க அம்மா நீ கால் நீட்டிங்கம்மா, தயவுசெய்து நீட்டு, ப்ளீஸ் நீங்கள் கால் நீட்டுங்க. இப்போ காலை நீட்டினாங்க. பாருங்களேன், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுன்னா பண்ண மாட்டோம், இப்போ எத்தனை யோகாசனம் பண்ணுறோம் பாருங்க. நம்ம பதிவு அப்படி இருக்குது, அப்படி இருக்குது பாருங்க. அப்போ இந்த பதிவுகள் முதல்ல வெளில வருது. எப்படி வரும்? உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், மனசுல, வாழ்க்கையில. நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லது. அப்புறம் என்கிட்ட கேள்வி நேரத்தில் இதை கேட்கக்கூடாது, நீங்களே தான் ஆன்சர் பண்ணீங்க. நான் ஆரம்பிச்சுட்டு தான் விட்டேயா, முடிச்சது நீங்க தான். இது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த தவம் செய்து, உடற்பயிற்சி செய்து, காயகல்ப பயிற்சி செய்து, அகத்தாய்வு செய்து, மௌனம் செய்து, இவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா பதிவும் மேலால கழிக்க முடியாது. இன்னும் ஒரு வழி இருக்கிறது, ஒரு வழி ஈஸியாக இருக்குது. அந்த வழி நீங்கள் ஓகேன்னு சொன்னால் இப்போ நான் ஆன்சரை பண்ணுறேன். ஒரு வழி மட்டும் சொன்னால் போருமா? சரிம்மா, இதெல்லாம் நீங்கள் கூட பண்ண வேண்டாமா, அந்த வழி இதை விட சிறந்த வழி. ஆனால் அதுக்குன்னு இதை பண்ணாமல் இருக்கக்கூடாதும்மா. என்ன வழி தெரியுமா? தொண்டு. தொண்டு அதுதான், அதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. சாயங்காலம் போகும்போது எப்படி போனோம்? நம்ம எல்லாம் தெளிவாக போகணும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு போகணுமா? எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சுட்டு போனோமா? அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இங்கே பாருங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. காலையில் இந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி அம்மா எல்லார் பேரையும் கூப்பிட்டு ஒருத்தரையாக வந்து ஒரு கையில் லிஸ்ட்டு கூட இல்லாமல் ஒருத்தர் பேரை அப்படி அப்படியே பார்த்து கூட்டு எத்தனை பேருக்கு வந்து சால்வை போட்டாங்க. அப்போ அத்தனை பேருக்கு சால்வை போடுறாங்கன்னா அத்தனை தொண்டு உள்ளங்கள் இங்கே இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லை? இதுதான் சிறந்தது, சிறந்தது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாமும் எடுத்துட்டு வந்திருக்கிற பதிவை இந்த பயிற்சிகள் இதெல்லாம் செய்து என்ன பண்ண முடியும்? நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எதிர்ப்பை குறைக்க முடியும், ஓரளவுக்கு குறைச்சிக்க முடியும். ஆனால் இந்த தொண்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணுற பாருங்க. உலகத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம்? நீங்கள் தான் சொல்கிறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன். என்ன தானம்? அன்னதானம் தான் சிறந்த தானம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உலகத்தில் இன்னைக்கு மத்தியானம் வந்து எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு போட்டாங்க? யாராவது எனக்கு வந்து போறலன்னு சொன்னோமா? போறோம்னு சொல்றது எது? உலகத்திலே சிறந்த தானம். நாம ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணோம்னா உன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கர்மா கழியும். எத்தனை கர்மா கழியும்? ஒரு கர்மா கழியும் அன்னதானம் பண்ணா. அன்னதானத்தை விட சிறந்த தானம் கோதானம். எல்லாம் வேதம் சொல்லு. ஒரு கோதானம் பண்ணா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து 2 கர்மா போகும். கோதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது எது? நிதானம். வாழ்க்கையில பரபரப்பா இருக்காதீங்க, நிதானமா. எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வயசானவங்களும் ஒரு விஷயத்த சொல்ல, அப்படியா பார்த்துடலாம் அப்படின்னா, இதே நம்ம கிட்ட வந்துட்டு சொல்ல ஐயோ ஓ அப்படின்னு நாமன்னா, ஆனா அவங்க எல்லாம் பாருங்க அதிரவே மாட்டாங்க. அப்போ கோதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்து நிதானம். நீங்க வாழ்க்கையில உங்களை நோக்கி வருகின்ற ஒரு செயல் விளைவிலே நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் உங்க கர்மால இருந்து 3 விலகும். 3 கர்மா அக்கௌண்ட்ல 3 டிஸ்கவுண்ட் ஆகும். நிதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது நேத்திரதானம்.
நேத்திர தானம் பண்ணால் எத்தனை கர்மா போகும்? 4 கர்மா போகும். நாம் பண்ணுறோம்ல, இன்னொருத்தருக்கு நேத்திர தானத்துக்கு உதவி, அந்த நேத்திர இது பண்ணுறதுக்கு ஒரு ஏதோ வகையில் உதவி பண்ணால், பொருள் உதவியோ அறிவின் பாலோ இல்லை உடல் உழைப்போ ஏதோ ஒன்றும். நேத்திர தானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது கல்வி தானம். அப்போ ஒருத்தருக்கு நீங்கள் கல்விக்கு உதவி பண்ணீங்கன்னா எத்தனை கர்மா போகும் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து? 5 கர்மா போகும். இவை அனைத்தும் 1,00,000 மடங்கு உயர்ந்தது. ஒரு நாள் பண்ணால் ஒன்று நம்ம அக்கௌண்ட்ல 1, 2, 3, 4, 5. ஆனால் கல்வி தானத்தை விட கோடி மடங்கு உயர்ந்தது. இதெல்லாம் வேதம் சொல்லுது. இதெல்லாம் 1,00,000 மடங்கு உயர்ந்தது. கல்வி தானத்தை விட கோடி மடங்கு உயர்ந்தது எது? ஞான தானம். ஞான தானம்னா என்னது? ஞான தானம்னா என்னது? மன்றத்துக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு நீங்க ஒரு தீட்சை கொடுத்தீங்கன்னா அதுதான் ஞான தானம். நீங்க ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்தீங்கன்னா உங்க கர்மால இருந்து இதெல்லாம் 1 கழியும், 100 கர்மா கழியும். ஏன்னா கோடி மடங்கு அது. அப்போ கணக்கு பாருங்களேன். இந்த மன்றத்தில் தீட்சை எடுக்கிறதுக்கு 10 பேர் வந்தான்னா கொடுக்கறதுக்கு 100 பேர் நிற்கணும். நீங்கள்லாம் நேற்று நீ கொடுத்துட்டப்பா, உன் அக்கௌண்ட் எவ்வளோ பாருங்க, என்ன இருக்கு 4 கொடுத்துட்டப்பா, எனக்கு உனக்கு 400 முடிஞ்சிடுச்சுப்பா, நான் எடுக்கிறப்பா 4. அப்படி போட்டுட்டு தொண்டு செய்யணும். இதைத்தான் நான் காத்தால முதல்ல சொன்னேன். பொது நலத்தில் ஒரு காலையில் ஆரம்பிக்கும் போது சொன்னேன்னா இதுதான். நீங்க ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்தீங்கன்னா என்னது? அதுக்கு பேர் என்னது? ஞான தானம். அப்போ ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்தால் நம்ம கர்மா எத்தனை கழியும்? 100 கழியும். அப்போ இந்த மன்றம், பக்கத்து மன்றம், அங்க மன்றம், நீங்களா ஃபோன் பண்ணி ஐயா தீட்சை கொடுக்கணுமா நீங்க கேட்கணும். எல்லாம் வெளில சொன்னா கேட்டேன்னா எனக்கு அக்கௌண்ட்ல நிறைய இருக்குதியா கழிக்கணையா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. பொது நலத்தில் ஒரு அவ்வளவுதான். தொண்டு 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 எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தொண்டு செய்கிறோமோ. மன்றத்துக்கு டெய்லி வர முடியலையா, வாரத்தில் 2 நாள் வாங்க, 1 நாள் வாங்க. தீட்சை கொடுக்க முடியலையா, சேர் எடுத்து போடுங்க, பெட்ஷீட் போடுங்க. வர்ற அடியார்கள், அவங்கெல்லாம் அடியார்கள், நம்மளை நோக்கி வராங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணணும்? கனிவா இருங்க. இதெல்லாம் 5க்கு மேலே கர்மா கழியும். கனிவும் இருந்தால் 5க்கு மேலே குறையும். ஒரு உடற்பயிற்சி கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு, ஒரு கைப்பயிற்சி கற்றுக் கொடுங்க, ஒரு கால் பயிற்சி கற்றுக் கொடுங்க. முட்டி வலிப்பா, 6 மாதமாக அவஸ்தைப்பட்டு இருந்தேன்ப்பா, இந்த மன்றத்துக்கு போனேன்ப்பா, இந்த போகிறாங்க பாருங்க, இந்த அம்மா தான் எனக்கு ஆசிரியர், பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, நீ நான் நடக்கிறேன்னா இந்த அம்மா தான் காரணம். எவ்வளோ பெரிய கர்மா கழியுதுங்க, புரியுதா? அப்போது போட்டி இருக்க வேண்டும். அந்த போட்டி பொறாமையாக மாறாமல் நாம தொண்டு செய்ய வந்தது எதுக்கு? என்னுடைய வினைப்பதிவுகளை நான் போக்கிக் கொள்வதற்கே. அந்த நிலையில இருந்துட்டு என்ன பண்ணணும்? நம்ம ஞானதானம் பண்ணணும். பண்ணுவோமா? அப்போ நாளிலேருந்து உங்கள் அறக்கட்டளை கிட்ட நீங்கள் பேசி என்ன பண்ணுவீங்க? என்னங்க? அதுவும் தான் இந்த இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க, நீங்களே ஒருத்தரை கூட்டுவாங்க மன்றத்துக்கு. ஆமாம், சொல்லுங்க, இது என் அக்கௌண்ட்டு, நீங்கள் அவன் வர்றவன் எதற்கு உங்கள் அக்கௌண்ட்டு சொல்லுது? இவங்க 2 பேருக்குள்ள தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நினச்சிக்க போகிறாங்க வர்றவங்க. ஆமாம், அது வேறு தப்பாக நினச்சிப்பாங்க. அம்மா நான் 3 பேரை கொண்டு வந்துருக்கேன், இந்த 3 என் அக்கௌண்ட்டுமா, என்ன அக்கௌண்ட் இவங்களுக்கு அப்படின்னு அவன் தான் நினச்சிப்பான். ஒரு நல்ல ஐடியா தானே, புரியுதுங்களா? ஒரு தியானத்துக்கு, ஒரு உடற்பயிற்சிக்கு இது மாதிரிலாம் கூட்டு இதெல்லாம் நம்ம ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்கிறது, இதெல்லாம் கழிக்கணும். அவ்வளோ நல்லவர்கள் நாமெல்லாம், உண்மையிலே நல்லவர்கள் தான். ஏதோ விதி நம்ம வாழ்க்கையில் விளையாடுது. இப்போ அதுவாக நாமான்னு பார்க்க வேண்டிய நேரத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். அப்போது இந்த நிலையில் தொண்டு, பஞ்சபூத நவகிரக தவம், இந்த துரியாதீத தவம், இது 3 சேர்ந்து இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்?
சூப்பராக இருக்குது. இப்போ டீ சாப்பிட போகிற மாதிரி இருக்கும். என்னம்மா நீங்கள் மேலே போயிட்டு வரீங்களா? அது வரைக்கும் நான் சரி ரைட் ஓகே. இப்போது எனவே பஞ்சபூத நவகிரக தவம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஒரு கோல் மேலே கூட மனம் வச்சு தவம் பண்ணலாம். ஃபுல்லாக உங்களால் பண்ண முடியலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா, புதன் மேலே மனசை வச்சு மட்டும் தவம் பண்ணுங்க போதும். போன் ப்ராப்ளம், ஆமாம் ஆமாம், போன் மேலே ப்ராப்ளம் இருக்கா, ஆமாம், திங்கக்கிழமைக்கு சந்திரனை மட்டும் மனசில் வச்சுட்டு தவம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமைக்கு, புதன்கிழமைக்கு, வியாழக்கிழமைக்கு குருவை மட்டும், வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரனை மட்டும், சனிக்கிழமைக்கு சனி, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க சூரியனு பண்ணலாம், ராகு கேதுவும் பண்ணலாம். காலையில் சூரியன் பண்ணுங்க, சாயங்காலம் ராகு கேது பண்ணுங்க. வரம்மா அதை வந்துட்டம்மா, இன்னும் முடிக்கலம்மா, இன்னும் முடிக்கலையே. பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுறோம். சீக்கிரமே அமையும். வாழ்க வளமுடன். அம்மா இது எல்லாமே நேரம்மா, நேரம் ஏதோ நமக்கு நேரம், சரியான நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரம் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், அவ்வளோ சரிங்களா. உங்களுக்கு ஒரு கோல் மேலே கூட தவம் வச்சு பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. முடியலன்னா கூட ஆக மொத்தத்தில் தவம் பண்ணுறதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நிறுத்தக்கூடாது. சரிங்களா. அப்போ பஞ்சபூத நவகிரக தவம் குறிப்பாக சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கிரகண நாட்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் மாதிரி கிரகண நாட்கள், இது மாதிரி நேரங்களில் நம்ம பண்ணலாம். நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்களுடைய திதியெலாம் வருது பாருங்க, அன்னைக்கு பண்ணலாம். அது மாதிரி நாட்கள்லாம் நம்ம இது பண்ணும் பொழுது நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும். குறிப்பாக எல்லாரும் வீட்டுக்கு போன உடனே இங்கே எத்தனை பேருக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற 3 தலைமுறையினுடைய பேர் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கை அப்படியே கை தூக்கிட்டே இருங்க. 3, 5, 9, 12, 14, 15, 16, 18. கை இப்படி தூக்குறீங்க, 1.5 தலைமுறை தான் தெரியுமா? கை நல்லா தூக்குங்க. 19. பாரு, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 20 பேருக்கு தான் தெரியுது. 100 பேர் இருக்கிற இடத்துல எத்தனை பேருக்கு தெரியுது? 20 பேருக்கு தான் தெரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்புறம் எங்கேருந்து பதிவு போகும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம கிட்ட இருக்கிற 84 பதிவுகளில் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 7 அப்பா வழியாக வர 56 பதிவுகளும், அம்மா வழியாக வர 14 பதிவுகளும், முதல் கீழேருந்து மேலே போனால் 3 தலைமுறையில் தான் அதிகம். தலைமுறை 1, 2, 3ல் 10 தான். தலைமுறை 4, 5, 6ல் தான் அதிகம் இருக்குது. அப்போ அந்த தலைமுறை 4, 5, 6 பேரை நம்ம என்ன பண்ணணும், அவங்க பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அப்பப்போ அவங்கள பற்றி அந்த தியானத்தில் அவங்களுடைய அந்த ஆத்மாவை நம்ம சிந்தனை பண்ணி வாழ்த்தும் பொழுது அவங்க மூலியமா வர பதிவுகள் நமக்கு என்ன ஆகும்? அந்த காந்த துகள்கள் நமக்கு நல்ல அலைகளை நல்ல அலைகளை நமக்கு கொடுக்கும். நல்ல அலைகளை நமக்கு கொடுக்கும். அதனால 3 தலைமுறைகள் உங்க பசங்களுக்கும் தயவு செய்து சொல்லி கொடுங்க. 3 தலைமுறைகள் பேரை கம்பல்சரியா, அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, 2 சைட்லயும் அப்பா வழி அம்மா வழி, இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? ரைட். வாழ்க வளமுடன். நாம் இப்போ பஞ்சபூத நவகிரக தவத்தினுடைய இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பஞ்சபூத நவகிரக தவம் இதை நம்ம செய்வோம். இப்போ நம்ம டீ பிரேக்குக்கு அப்புறம் அடுத்து எது பார்க்க போகிறோம்? 9 மைய தவம். அற்புதமான ஒரு தவம், சுப்பீரியரான தவம். இது 9 மைய தவம் தான். சுப்பீரியர் தவம் 9 மைய தவம். ஏன்னா துரியாதீத தவத்தில் ஜீவாத்மா பரவாசலை திறந்து பரமாத்மாவோட இணையுது. பஞ்சபூத நவகிரக தவத்தில்
கோள்களோடு இணையுது, கோள்களோடு இணைஞ்சு சுத்த வெளிக்கு போயிட்டு வருது. 9 மைய தவத்தில் இந்த ரெண்டும் நல்லா இருக்கணும்னா, கிளியர் ஆகணும்னா எது நல்லா இருக்கணும்? இந்த உடம்பு நல்லா இருக்கணும். அப்போ இந்த உடம்பையும் நல்லா இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். அப்போ இந்த உடம்பு, அப்போ ஒரு சக்கரமும் நம்ம உடம்புல எது எது சுத்தப்படுத்துறது, எது எது சுத்தப்படுத்துறது, அது எப்படி, அது எப்படி? ஏன்னா வேதம் என்ன சொல்கிறதுன்னா, நரமாமிசம் உண்கின்ற ஒரு மனிதர் கூட, அதில் சொல்லுது நரமாமிசம்னா நாயை உண்பவர்னு சொல்லுது. நரமாமிசம் உண்கின்ற ஒரு மனிதன் கூட 9 மைய தவம் செய்யும் பொழுது அவன் செய்கின்ற பாவங்களிலிருந்து அவனுக்கு பிராயச்சித்தம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது எது? இந்த 9 மைய தவம். அந்த 9 மைய தவம் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ டீ பிரேக்குக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். அவங்க இன்னும் டீ ஓகேன்னு சொல்லலை, அதனால் யாரும் எழுந்து போக வேண்டாம். அதனால் இந்த டைம் கேப் இருக்கும்போது கொஸ்டின் ஆன்சர் இப்போ வச்சுக்கலாம், கொஞ்சம் இப்போ வச்சுக்கலாம். இப்போவே ஒவ்வொருத்தராக கேளுங்க, என்ன கொஸ்டின் வேணும்னு கேளுங்க. ஆன்சர் இப்போயே பார்க்கலாம், கொஞ்சம் இப்போ முடிச்சிடலாம். ஒவ்வொருத்தராக கேளுங்க, என்ன கொஸ்டின் அவங்க சொல்லுவாங்க. கொஸ்டினே வரல, அதனால் எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். முடிச்சுக்கலாமா? இருங்க, கொஸ்டின் ஒருத்தர் கேட்குறாங்க பாருங்க. நிச்சயமா அதுதான். ஏன்னா எல்லாமே நிர்ணயம் பண்றது இந்த கோள்கள் தான். குறிப்பாக அந்த கோள்களில் பவர்ஃபுல் எதுன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது தான். ஏன் ராகு கேது பவர்ஃபுல்? அதுவும் நம்ம அடுத்தது ஒன்று பார்க்கணும்ல. ஒவ்வொரு கோள்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரியனுடைய காந்தலை கதிர்கள் அதிலிருந்து போன அந்த ஆற்றல் எவ்வளோ தூரம் போய் தள்ளி விழுந்ததோ அங்கே போன உடனே அது மற்ற ஆற்றலின் விண் துகள்களையும் சேர்த்து சுத்த ஆரம்பிச்சது தான் ஒரு கோள்கள். சூரியன்லேருந்து 3 கோடி மைல் தூரம் போய் விழுந்த ஒரு கல்லு தான் என்னது? புதன். 9 கோடி மைல் தூரம் போய் விழுந்த கல்லு தான் பூமி. அவ்வளோ தூரம் விழுந்தது. அங்கே இருக்கு, அதை அந்த ஆற்றல் வச்சே சுற்றி என்ன பண்ணித்தது? அது ஒரு கோளாக மாறிடுது. இப்படி இதெல்லாம் சூரியன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் போயும் அந்த பவரை இன்னும் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம். ஆனால் ராகு கேது சூரியனுடைய உள்ள இருந்து கொண்டே என்ன பண்றது? அது பிரயாணம் பண்றதுனால தான் ராகு கேதுவுக்கு பவர் அதிகம். ஒரு குளத்துல நடுவுல கல்லு போட்டீங்கன்னா 2 பக்கமும் அலை போகுது, அது மாதிரிதான் ராகு கேது. அதுக்கு தான் பவர் அது. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட். வாழ்க வளமுடன். கொஸ்டின் அடுத்து யாரை கேட்டீங்களீங்க?